ரொம்பவும் ஹெல்த்தியாக அகத்திப்பூவில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அகத்திப்பூவை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதழுக்குள்ளே பாருங்கள் நரம்பு மாதிரி சின்னதாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துட்டோம்னா போதும். அடுத்தது காம்பு பகுதியில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பூவை நல்லா சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, சீரகம், பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம், கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்திப்பூவையும் சேர்த்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு காரமெல்லாம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்துனீங்கன்னா பூவு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கிறது 1 மடங்கு ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம் அதிகமாயிரும். அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அகத்திப்பூவை நல்லா வேக விடுங்க. அகத்திப்பூ வெந்ததும் கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சு. ஹெல்த்தியான ரெசிபியை வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.